போல் டிசர் மேட்ச் பிட்வீன் ஆர்எஸ்கே விசஸ் வடுகுப்பட்டி. இதில் டாஸ் பண்ண ஆர்எஸ்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. வடுகுப்பட்டி பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கதிர் மற்றும் பழனி. கதிர் நான் ஸ்ட்ரைக்கில் பழனி ஷாட்னா பிரின்ஸ். முதல் பால் ஏறி மறிச்சு டிஃபெண்டுக்கு போனாங்க. பவுலரை போட்டு பவுலர் வந்துருவாங்க. டாட்டோட இந்த ஒரு ஷாட் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 1 ஓவர் பவர் பிளே. செகண்ட் ஷார்ட் பால் ஏறி மறிச்சு ஃபிளாட்டாவே போயிருக்கு. சான்ஸ் பால் கேப்லையும் இருக்கும். இதோ கதிர் பேட்லேருந்து முதல் 4 இன்னிங்ஸ்ல அடிக்கப்பட்ட ஒரு 4. முதல் பந்து டாட் பால் போட்டாங்க. இரண்டாவது அடுத்த பந்து ஏறி மறிச்சு கட்டுக்கு போனாங்க. இந்த ஃபுல் பேக்ல இருந்து ஒரு டாட். 4க்கு அப்புறம் ஒரு கம் பேக். அடுத்த பந்து கட்டுக்கு போனாங்க. இந்த அண்டர்ல இருக்கு. நல்லா ஸ்டாப் பேக்கப் டைரக்ட் ஹிட் கூட விக்கெட் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா விக்கெட். முதல் ஓவர்ல இங்க நல்ல ஸ்டார்ட்டா இருந்திருக்கு. ஆர்எஸ்கேக்கு ஆனந்த் சார் கையில இருந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஸ்ரீகாந்த் ஸ்ட்ரைக்ல. இந்த தடவை நல்ல ஸ்லோ ஏர் அப்பேக்கர்ல தெளிவாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். ஸ்ரீகாந்த் பட் வந்து முதல் 4 குவாலிட்டியான ஷாட்டு. அடுத்த பந்து ஏறி மனுஷன்னாங்க. அண்டர்ல இருந்திருக்கு ஃபுல் பேக்ல இருந்து அட்லாஸ் இந்த டாட்டோட அந்த ஓவரை முடிச்சிருக்காங்க பவர் பிளேயர். செகண்ட் ஆஃப் ஷாட்னா அஜீஸ் முதல் ஓவர் பவர் பிளேயர் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. 9 ரன்ல விட்டு நல்ல ஒரு ஸ்லைஸும் கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் த ஃபீல்டர். நல்லா ஸ்டாப் ரன் இப்படி பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் செகண்ட் இந்த தடவை சரியான பவுலர் தடுக்க முடியாத பட்சத்தில் பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஏறி மறிச்சிருந்தாங்க. நல்ல கீப்பும் கூட. டாட் பால் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவா டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அஜீஷ். அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் பண்ணி இருக்க பார்த்தாங்க. பேக் டு பேக் டாட்டா மட்டுமே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே பவுலிங் அஜீஷ் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஃபுல் பேக்ல இருந்து ஒரு டாட். கடைசி வந்து சுவிட்சுக்கிட்டே தெளிவான கணக்கு இருந்திருக்கான். ஸ்ட்ரைட்டாகவே த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க அஜீஷ். 2 ஓவரையுமே நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு முடியல 10 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஷாட்னா சிவா. அவருக்கான முதல் ஒரு நல்ல கீப்பிங்க. நாட் அவுட். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் பேக்ல இருந்து இந்த தடவை தூக்கி அடிக்க முற்பட்ட நல்ல டேக்கன் கூட விக்கெட். கீப்பிங் பின்னாடி பேக் டு பேக் ஒரு டாட் ஒரு விக்கெட்னு மாத்தி டாட்டா மட்டுமே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பவுலர்ஸும் தொடர்ச்சியா ஒரு நன்கு பந்து வீச்சு. நியூ பேட்ஸ்மேனா பிரபா ஸ்ட்ரைக்ல ஏறி மறிச்சு தரையோட தரைய கேப்ல போயிருக்கு. அடிக்கப்பட்ட பந்து ரொம்ப பெரிய ஓபன் பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி பிரபா பேட்ல முதல் 4 மாற்றியுள்ளார். பந்து சுவிட்சிட்டுக்கான ட்ரை. நல்ல ஸ்டாப் கீப்பர். டாட் பால் ஃபுல் பேக்ல இருந்தா ஒரு டாட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்லா கேப்புங்க விக்கெட். இது வரைக்கும் கீப்பர் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த தடவை கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஏறி மறிச்சு பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. கேப்ல போயிருக்கு. லாங் ஆன்ல இப்படின்னு பார்ப்போம். நல்லதொரு கீப்பிங்க. கொஞ்சம் லேட் த்ரோ ஓடி இருக்கப்பட்ட 2ன்னு பார்த்தா ஓவர் த்ரோ ஆகி இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அங்கே அந்த எண்டில் ரன் அவுட் ஆகு இல்லை 3 ஓடி இருக்கப்பட்ட 3 ஓவர் முடியல 17 அடிக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஷாட்னா அஜீஷ். அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் பாலே விக்கெட் ஓவர் ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அஜீஷ் இந்த ஓவரை. அடுத்த பந்து 5 ஓவரா 4 ஓவரான்னு தெரில கன்ஃபார்மாக. இன்னும் இந்த தடவை கேப்பில் தான் போயிருக்கு. இன்னும் பாலை துரத்தி நல்லா ஸ்டாப் கூட ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி மடக்கிருக்காங்க. ஃப்ளாட்டாகவே போயிருக்கு 6. அடுத்த பந்து ஏறி மறிச்சு டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் 1 பவுன்ஸில் ஓடி இருக்கப்பட்ட 1. ஏறி மறிச்சு ஷார்ட் பால் சரியான கணக்கில் ஃபீல்டர் பாலை துரத்தி நல்லா ஸ்டாப். தப்பான த்ரோ 2ஆ மாறி இருக்கு. ஈஸி டு. அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்காங்க. கீப்பரை போய் தடுத்து கொடுத்துருக்காங்க. முடிவில் 29 அடிக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் அவுட் ஷாட்னா ஆனந்த். முதல் பாலே அப் டேக்கரில் நல்ல ஸ்டாப் கீப்பர். டேரக்ட் இட்டு விக்கெட் நான் பார்ப்போம். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட். அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போய் பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஏறி மறிச்சிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே பாடி அட்டாக். டாட் பால் பேக் டு பேக் டாட்டஸ். பந்து டவுன் த ட்ராக் போனாங்க. அவுட் சைட் நல்ல ஸ்டாப் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து ஃபுல் பேக்ல இருந்துல அகைன் ஒரு டாட். கடைசி பந்து டவுன் த ட்ராக் போனாங்க. அகைன் அவுட் சைட் நல்லா ஸ்டாப் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இருக்கான ட்ரை மிஸ் ஆகி பேக்கப் ஸ்டாப் பண்ணி சிங்கிள். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸையும் முடிக்கிறாங்க. இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 32 அப்படின்ற டார்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனந்த் மற்றும் சிவா. ஸ்டிக்ல ஆனந்த் நான் ஸ்டிக்ல சிவா. இன்னும் ஒன்லி பவர் பிளேயர் ஸ்டார்ட்னா சச்சின். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே நல்ல டிரைவுங்க. கேப்ல போயிடுச்சு. கண்டிப்பா பவுண்டரி பேர் பவர் பிளே காரணனால பவுண்டரி. நான் அடிச்சு வெல்கம் பண்ணிக்காங்க கூட சொல்லலாம் பவுலரை ஆனந்திங்க. செகண்ட் ஒன்
அவங்க இந்த ஸ்டெம்ஸில் குயிக்காகவும் போயிருக்கு. தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணிக்கலாம் பார்ப்போம். பால் அவுட் ஃபீல்ட்னால ஸ்டாப் ஆனால் தான் உண்டு, இல்லைனா போயிடும். போயிடுச்சு பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரிஸாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஆனந்த். அடுத்த பந்து சென்சிபிள் கட், நல்ல ஒரு ஸ்லைஸிங் கூட குயிக்கராக போயிட்டுருக்கு. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். பாலை துரத்தி இன்னும் ஃபீல்டர் ஓடி எடுக்கப்பட்ட 2. அடுத்த பந்து இந்த தடவை இந்த ஸ்டெம்ஸ் வந்தாங்க டேக்கன், ஆனால் லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள். நான் ஸ்டேக்கர் சிவான்னு சொல்லியிருப்பேன். அருண் அவர் சந்திக்கிற முதல் பந்து இப்போ சென்சிபிள் பிளே. ஒரு ஃபீல்டர் தலையை தாண்டிச்சுன்னா பவுண்ட்ரி போயிடும் அப்படின்றனால கரெக்டாக சென்சிபிளாக மைண்டை போட்டு விளாண்டுருக்காங்க. பவுண்ட்ரி ஃபீல்டர் தலையை தாண்டிச்சு பவுண்ட்ரியாக மாறி இருக்கு. இதோ அருண் பேட்லேருந்து முதல் 4 பந்து டவுன் த ட்ராக் போய் தரையோட தரையை கேப்பில் தள்ளினாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரையும் முடிச்சுக்காங்க கூட சொல்லலாம். ஒரு முடிவில் 16 ஆடி இருக்காங்க ஆர்எஸ்கே. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பழனி அவருக்கான முதல் ஓவர். முதல் பாலே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டில் ஃபீல்டரும் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டாப். ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1. செகண்ட் ஒன் நல்ல ஸ்லோயர், நல்ல டிரைவும் கூட. பாலை வாட்ச் பண்ணி சென்சிபிள் பிளே. பாலை விட கம்மியாக தான் ஸ்கோர் ஆடணுன்றனால டிரைவுக்கே போயிட்டாங்க. சிங்கிள். நல்ல ஸ்லோயர். இந்த குத்துரில் நல்லாவே திரும்பி இருக்குது. டாட் பால் வந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டுங்க கூட. ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ரிமைனிங் 2. சென்சிபிள் ட்ரைவ். நாங்கள் வந்து ஃபீல்டர் வரணும் கண்டிப்பாக. சின்ன தப்பு பண்ணால் 2 மாறிடும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணாங்க 2 மாறி இருக்குது. எல்லா பேட்ஸ்மேனும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கிற ஒரே விஷயம் மிஸ்ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக 2 மாற்றணும் அப்படின்னு 2 மாறி இருக்குது. 2. நெக்ஸ்ட் ஆன் சென்சிபிள் பிளேங்க. எப்படி ரீசெண்டாக விளாட்றோமோ அப்படி விளாட்றாங்க. கம்மியான ஸ்கோருக்கு மைண்டை போட்டு சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. மீதமுள்ள 18க்கு 10 ஆடணும். சென்சிபிள் ட்ரைவ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபீல்டர் சிங்கிளாக பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஷார்ட் பால் பேசேஜ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக போயிடும் தான் நினைக்கிறேன். போயிடுச்சு. பவுண்ட்ரி. அருண் பேட்லேருந்து முதல் 4. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் ட்ரைவில் லாங் ஆஃபில் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லைஸ். இந்த தடவையும் பவுண்ட்ரி போயிடும். பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. அட்லாஸ்ட் இந்த பவுண்ட்ரியோட அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஆர்எஸ்கே செகண்ட் டீமாக செமிஃபைனல்ஸ்க்குலாம் தகுதி பெறுறாங்க. வெல் பிளேட் பை மடுகுப்பட்டி சிசி.